ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு Q&A செஷன். இந்த கேள்வி வந்து நான் உங்ககிட்ட எனக்கு என்னென்ன கேள்வி கேட்கணும்னு உங்ககிட்ட நாங்கள் யார்ட்டையுமே கேட்கல. நீங்கள் பல நாட்களாக ஒரு 1 மந்த்தாவா ஒரு 1 மந்த்தாக நானும் அக்கா சேனல் பார்க்குறேன், அம்மா சேனல் பார்க்குறேன், என் சேனல் பார்க்குறேன், எல்லா சேனல்லையும் நீ போட்டு தாக்கிட்டு இருக்கீங்க. அந்த தாக்குதல் கேள்விக்கு தான் நான் பதில் தரேன். அதுதான் இந்த வீடியோக்குள்ள பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மௌலி, உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன? எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலான்னு இருக்க அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். செருப்பு கல்யாணி பண்ணா காலேஜ் முடிச்சிருக்கோம், என்ன பண்ணுறது கொடுத்தல, வேலைக்கு போகணுமா, பிஜி படிக்கணுமா, இல்லை பிடிச்ச அந்த மாதிரி ஒரு குழப்பமா இருக்கும்ல எல்லாருக்கும். ஆக்சுவலி அவன் பிஜி பண்ணுற ஐடியா தான் இருந்தது. ஸோ என்னோட கான்செப்ட் என்னன்னா, நான் எந்த காலேஜில் நீ யூஜி முடிச்சியோ அதுலேயே பிஜி பண்ணுறா அப்படின்னா அவன் முடியாது. யூஜி பண்ணியாச்சு, ஸோ பிஜி நான் வேற காலேஜ் தான் ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கடைசி நெக்கில் விஐடி அப்படின்னா. நெக்கில் தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சில 2-3 காலேஜ்லாம் நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். அதில் சில காலேஜ் நாங்கள் வேணாம் நாங்களே முடிவு பண்ணிட்டோம். சில காலேஜ் எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன், கிடைக்காம இருக்குது. அதெல்லாம் பார்த்துன்னு சரி அப்படியே எப்படியோ 1 இயர் வேஸ்ட் ஆகிடும்னு தோணிட்டு சரி ஒரு ஒர்க்குக்கு போகலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஆசைப்பட்ட காலேஜுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எழுதுனா பாஸ் பண்ணணும். நீங்க கேட்குறது புரியுது. பெட்ரோமாஸ் லைட்டே வேணுமான்னு? பெட்ரோமாஸ் லைட் தான் வேணும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிஜி பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலான்னு விட்டேன். ஸோ அதுக்காக தான் சரி ஒர்க்கா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு சிலர் நம்ம சப்ஸ்கிரைபரே பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணி பேசினப்போ நாங்களும் ட்ரை பண்றோம். நீ அவங்க கொடுத்த சஜஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ இப்போ யூஜி முடிச்சிட்டீங்க. ஸோ யூஜி முடிச்சுட்டு பிஜி நீங்க ஆன்லைன்ல பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க லைக் ஒர்க் பண்ணிட்டு கரஸோ ஆன்லைன்ல சாட்டர்டே சண்டே காலேஜ் அந்த மாதிரி போய் எடுத்துக்கோங்க. அதுவே தனியா படிச்சுட்டு போனாலும் வேஸ்ட். ஏன்னா இப்ப அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏஐ தான் ட்ரெண்ட். ஸோ அந்த ஏஐ தான் நீ 4.5 years படிச்சிருக்க. ஸோ இப்போ அடுத்தது நீ பிஜி ஜாயின் பண்ணினா அதில் ஒரு 2 years 6.5 years போயிடும் உனக்கு. ஸோ இப்போ ஏஐ தான் பழைய மேனேஜர்ஸ் அவங்க எல்லாமே ஏஐ தெரியலையா, நீ ஏஐ இப்போ கிளாஸ் போ அப்படின்றாங்க. அவங்களே படிக்க சொல்றாங்க, அதை படிக்க சொல்றாங்க. அதனால ஸோ அதனால நீ இப்போ ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ண ஸ்டடீஸை அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா, ஃபியூச்சர் பிளான்ஸ் கேட்டீங்க, தெரியாது, ஃப்ளோவோட போக வேண்டியதுதான். செகண்ட் ஸ்டடி பற்றி கேட்டீங்க. ஸ்டடி நெக்ஸ்ட் இயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லா காலேஜோட அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் எதிர்பார்த்த காலேஜ் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இந்த 1 year ஒர்க் ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் அகைன் அதே காலேஜுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதுதான். செகண்ட் கொஸ்டின். உங்க வீட்டில் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன? பிடிச்ச விஷயமா? இனி யாரும் நிம்மதியாக தொல்லை பண்ணாமல் இருந்தால் பிடிச்சது. இனி யாருன்னா வேலை சொன்னால் எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அவன் அப்படின்னா அவனை விட்டுருணும். நம்ம விட்டுருணும்னா எப்படின்னா, அவன் பாட்டு அவன் ரூமில் இருப்பான், இல்லை இங்கே உட்காந்துருப்பான், ஹாலில் உட்காந்துருப்பான். அது மாதிரி அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ என்ன எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டே இருக்க, டிவி பார்த்துட்டே இருக்க, நீ எப்போ பார்த்தாலும் ரூம்லேயே இருக்கிற, இங்கே எங்களோட மிங்கிள் பண்ணுன்னா அவனுக்கு பிடிக்காது. நீ பூமர் மாதிரி பேசிட்டு இருப்பீங்க, அது உள்ள நான் எங்கேயும் மிங்கிள் பண்ணி நான் பதில் சொல்றேன். அம்மா பூமர் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் மொழி இருக்கு, பூமர் மாதிரி. அம்மாங்களுக்கு தான் பையனோட கவலை என்னங்கிறது தெரியும். அதனால நாங்க பேசுறதுல உங்களுக்கு பூமரா தெரியும். நாளைக்கு உங்க பசங்க உங்க இதுல உங்களுக்கு பண்ணும்போது அப்ப தெரியும் யார் பூமர் இல்லைன்றது. 2 பேர் பேசிட்டாங்க, யார் பூமர் சொல்லுங்க அந்த வீடியோல. ஸோ அந்த விஷயங்கள் அவனுக்கு பிடிக்காது. அவன் இஷ்டத்துக்கு நம்ம அவனை விட்டுட்டு அவனை கேள்வியே கேட்காம அவங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை தான் நம்ம பேசணும். டைம் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு வா, இல்ல ஏதாவது பசி எடுக்குது அப்படின்னா அங்க இருக்குது அதை எடுத்துக்கோன்னா ஓகே. அவங்கிட்ட மிங்கிள் பண்ணி நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அவனோட டாபிக் பேசுற அளவுக்கு நம்ம கிட்ட திராணி இல்லன்றது இல்ல, எங்களுக்கு தெரியாது. அவன் பேசுற டாபிக் எதுவுமே ஈவன் அந்த கிரிக்கெட்டே எடுத்துட்டீங்கனாலும் ஒன்றும் பெருசா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது 2 பேரு, டோனியும் கோலியும். அதை தவிர்த்து வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஸோ அவன் சொல்லுவான், கேட்டுப்பேன். ஆமா அப்படியா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவனோட டாபிக்ஸ் எங்களுக்கு அவனுக்கு செட் ஆகிற ஒரே ஆள் அவங்க மாமா மட்டும்தான். 2 பேரோட வேவ் லைன்ஸ் ஒரே மாதிரி. ஒரு 3 நாள் ஜாலியா இருந்தா திருப்பி ஏன்னா அவங்க 2 பேரும் பிப்ரவரி மாசம் பிறந்தவங்க. அவங்களோட தாட் அப்படியே 2 பேர் தாட்டும் ஒரே லைன்ல இருக்கும்.
ஸோ அவங்க மாமா தான் அவனுக்கு ஈக்குவலாக பேசிட்டு இருப்பாரு. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது, அதனால நாங்கள் கம்முன்னு இருப்போம். எங்க டாபிக் உள்ள வாடான்னா அவனுக்கு தெரியாது, தெரியாது. இதுதான் அவனுக்கு. ஆமா, இப்படி சிக்கன் கறி கரை எவ்வளோன்றீங்க, அதெல்லாம் வந்து யார் பேசுறது? ஆமா, சும்மா இருக்கவன வந்துட்டு இந்த காய்கறி விட்டு கத்துக்கோ, சமையல் பண்ண கத்துக்கோன்னு. ஆனா சீரியஸா அதெல்லாம் எங்க வீட்டுல கூட என்கிட்ட சொன்னது கிடையாது. அதெல்லாம் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தானே, தப்புன்னு சொல்லல. அதை வந்து செஞ்சுதான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா வந்து இப்ப இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து எல்லா வேலையும் செய்யறாங்க. கடைக்கு போக சொல்லுவாங்க, அவள்தான் மேக்சிமம். இதை போய் வாங்கிட்டு வந்துடுறான், அதை வாங்கிட்டு வந்துடுறான்ட்டு. மத்தபடி வீட்டு வேலையெல்லாம் செய்யி, துணி மடிச்சு வெயி, அதெல்லாம் எங்க அம்மாக்கு இது ஹெல்பிங். நாளைக்கு பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. எல்லாரும் அப்படி பாத்தீங்கன்னா நானே ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி பேசினா அவனை ஒரு மோல்ட் பண்ணி நான் கொண்டு வந்துனுங்கிறேன், நீ தான் அதை கெடுக்கிற அப்படின்னு என்கிட்ட வந்துடுவா. சரி, அவங்க வீட்டுல எப்படியோ, பட் நம்ம வீட்டுல இதுதான் நடக்கும். தேர்ட் கொஸ்டின் நீங்க போட்டிருந்தீங்க, அது மாதிரி நீயே ஜாப் சர்ச் பண்ண வேண்டியது தானே, எதுக்கு பேரண்ட்ஸ் வந்து உன்னை பேம்பர் பண்ணியே வச்சிருக்கணுமா அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் கழுவி ஊத்திருந்தீங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். நீங்க வந்து அந்த மாதிரி கீழே கேட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டா மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அது வந்துட்டு அங்கே வந்து ரெஃபரல் வந்து நான் யார்கிட்டையுமே கேட்கவே இல்லை. இவங்க எனக்கு தெரியாம வந்து வீடியோல சொல்லி வச்சிருந்தாங்க, எனக்கே தெரியல. ஆனால் நீங்கள் கேட்டது வந்து கரெக்டு தான். ஆனால் பட் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். இவங்களே ஒரு ஹெல்ப். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை தரும் போது மச்சான் ஏன்னா கம்பெனியில் யூஸ்வலாக பேரண்ட்ஸ் வந்து 4 பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் சொல்லி வைப்பாங்கல்ல, அதுதான் அதே தான் நாங்களும் கேட்டோம். எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, சொந்த பந்தம் பெருசா இல்ல, ஃப்ரெண்ட் சர்க்கிளும் பெருசா இல்ல. எங்களுக்கு வந்து இப்ப பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிள் பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் தான் சப்ஸ்கிரைபர் ஆகிய சொந்தங்கள். நீங்க தான் சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாருமே. சொந்தங்கள் கூட எங்க கூட நிக்கல இப்ப. ஆனா நிறைய ஃப்ரெண்ட்ஸா வந்து நீங்களே பாத்திருப்பீங்க, எங்க கூட ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதே ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் ஃபேமிலியா வந்து உங்களுக்கு நினைக்கிறதுனால வந்து உங்ககிட்டயும் ஒரு இது சொன்னோம் நம்ம. எஸ், அதனால தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதுக்கு அவன் கேட்டான் எதுக்கு வீடியோ போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஈவன் எனக்கே பார்த்தீங்கன்னாலும் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் யாருமே கிடையாது. இல்லை, யாரா இருப்பாங்களா அப்படின்னு நான் யோசிச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட படித்தவங்களும் அவ்வளோ பேர் வந்து ஜாபுக்குலாம் என் கூட படித்தவங்க யாருக்கும் பிளேஸ்மெண்ட்லாம் ஆகலை அவ்வளோக்கா. நானும் வந்து காலேஜில் வந்து ஹையர் ஸ்டடீஸ்னால பிளேஸ்மெண்ட்டில் பேரே தரல. அதனால் நானும் பிளேஸ்மெண்ட்டில் ஒரு இதுக்கும் போகலை. இப்போ இதுவும் கிடைக்கலன்னும் போது எப்படி தேடுறது? ஒன்று வந்து நான் வாக்கின் நீங்களே உண்மையாக தெரியுங்க, ஒரு வாக்கின் போனால் எப்படி எடுப்பாங்கன்ட்டு மதிக்கவே மாட்டாங்க. ஒரு 100%, ஒரு 10% தான். ஒரு 1000 பேர் போகிறாங்கன்னா ஒரு 10-20 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. ரெஃபரல்னால் அப்படி இல்லை. நம்ம போனால் இன்டர்வியூ கொஞ்சம் நம்மளை உள்ளேயாச்சும் மதித்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. பட் வாக்கின் வந்து சான்சஸ் கம்மி. அதனால தான் ரெஃபரல் கேட்டு இந்த 1 இயர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு காலேஜ் திரும்பி போகிறதுக்காக தான் கேட்டது. நீங்கள் அதுக்கு வந்துட்டு நான் இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன் கமெண்ட்ல வந்து கொந்தளிச்சிட்டாங்க. இல்லை, எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். இப்போ அவனுக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். சரி, காலேஜ் முடிச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கமே, நம்ம எதாவது பண்ணணும்னு அவனுக்கும் தோணுது. பட் ஆனால் நம்ம கை கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல பிள்ளைங்களுக்கு. அப்படி நான் வந்து நாங்கள் இவங்க வீடியோவில் சொன்னதுக்கு வந்து நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து ரெஃபரலுக்கு வந்து எனக்கே வந்து மெயில் ரெஸ்யூம் அனுப்புங்க ப்ரோ, எல்லாம் அனுப்புங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 2-3 பேர் ஃபாரின்லேருந்து அவங்க ட்ரை பண்ணி இங்கே லோக்கலில் சென்னையில் தான் வேணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால் சென்னையில் ரெஸ்யூம் அனுப்பிச்சு கொஞ்சம் அவங்களோட ஸ்டெப் என்னவோ அதை அவங்க பண்ணாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸு. 4th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் ஏன் நீ ட்ரை பண்ண மாட்டேற, ஃபாரின் ஏன் நீங்கள் போக மாட்டேற? ஏன்னா நாங்கள் நிறைய விளாக்ல சொல்லியிருக்கோம் அவன் போக மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் வந்து பார்த்துருந்தீங்கன்னா மெசேஜ் போட்டிருந்தீங்க, எதுக்கு நீ ஃபாரின் போக மாட்டேன்ற, ஃபாரினில் போனால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும், நீ ஈஸியாக செட்டில் ஆகலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அவனுக்கு அட்வைஸ் கொடுத்துருந்தீங்க. ஆனால் அதுக்கு அவனோட பதில் என்ன அப்படின்றத நீங்களே கேளுங்க. கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும், கோச்சிக்காதீங்க. தனியாக இருக்கணும், சோறு நம்மளே செஞ்சு சாப்பிடணும். திடீர்னு தனியா எப்படி ஒரு ஊருக்கு போறது புதுசா இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு பயம் இருக்கு. தனியா இருக்கிறது, சோறு செஞ்சு சாப்பிடறதெல்லாம் விஷயம் கிடையாது. அதெல்லாம் வந்து எல்லாருமே ஒரு தனியா இருக்கவே. இங்க இருந்து போற அத்தனை பேரும் தனியா தான் போறாங்க. எனக்கு வரல இது வரைக்கும் தனியா போயிட்டு ஒரு ஊர்ல, அதுவும் நம்ம இந்தியானா பிரச்சனை இல்லை, எங்கேயோ ஃபாரின் எங்கேயோ இருப்போம். அதெல்லாம் வந்துட்டு யாருமே தெரியாம உட்கார்ந்துக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். ஒரு மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இங்க இருந்து போற அத்தனை பேரும் அப்படிதான் போறாங்க. அந்த தைரியம் எனக்கு வரல. ஓகே, இது வந்து ஒரு கரெக்டான இது. அவனுக்கு அந்த லெவலுக்கு தைரியம் வரலையாமா இங்க இருந்து தனியா போய். அதே கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம்
ஸ்லிப்பர் ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினாதான் அந்த மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் இல்லை. ஆனால் நிஜமாலே அதுக்கு ஒரு தனி தைரியம் இருக்கணும். அது அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இல்லைன்னா நம்ம திணிச்சோம்லாம் வராது. அது இல்லாமல் எனக்கு வந்து இந்த ஃபாரின்ல போயிட்டு வாழ்ற வாழ்க்கையெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து நம்ம ஊர்ல தான் இந்த ராஜா மாதிரி இருக்கணும்னு வாங்கல்ல, அது வந்து நம்ம ஊர்ல தான் இருக்கணும்னு ஆசை. ஃபாரின்னா வந்து சும்மா நம்ம போய் சுற்றி பார்க்கணும், டூரிஸ்டா போகணும், அவ்வளோதான். அங்கே வந்து வாழணும்லாம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஊர், நம்ம தமிழ்நாடு சென்னை, இங்கே தான் வந்து லிவிங், சும்மா டூரிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணா ஃபாரின். அதுதான் வந்து எனக்கு இருக்க ஒரு ஐடியாலஜி, வேற எதுவும் இல்லை. ஆனால் அந்த ஐடியாவில் தான் இருக்கான், அதுக்குன்னு போக மாட்டான் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஆப்ஷன் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஸ்லிப்பர் ஷாட் அடிச்சு தொத்தி விடுவோம். 5th கொஸ்டின். இருங்க, அந்த 5th கொஸ்டினுக்கு வந்து மெயினால நானே கூப்பிடுறேன். வாமா மின்னல், வாமா மின்னல். எனக்கே அந்த 5th கொஸ்டினை வந்து நானே கேட்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சர் தெரியல, அந்த கேள்வி நானே கேட்குறேன், மெயினாக ஆள்கிட்டே கேட்குறேன். நான் வந்து ட்ரிப்பு போயிருந்தேன், சரியா? எனக்கே தெரியல, நான் வந்து ட்ரிப்பு வந்துட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரமாக வந்து என்ன வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க, இது மாதிரி காலேஜ் முடிச்சிட்ட ஒரு என்னது புத்திசாலித்தனமாக நடந்துக்கல, இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணது, அந்த கான்டாக்ட் நெட்ஒர்க் அந்த மாதிரி அப்படியே திட்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு மாதிரி ட்ரிப்பு கிளம்பி போயிட்டேன். போனோடனே ஒரு வீடியோ சும்மா என்னது இது ஏதோ சும்மா சரி தமிழில் ஏதோ அழுகுற மாதிரி சும்மா வச்சிருக்காங்க, வந்து போயிடா ஊருக்கு போயிடா அப்படின்னு போயிடான்னு சொல்லிட்டு எனக்கு சிரிப்பு வருது. என்னவா பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இது மாதிரி கேட்குறேன். சரி, எனக்கே தெரில, நீங்களாம் என்ன கேட்டிருந்தீங்க வந்து எல்லாருக்கும் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு அவன் என்ன சின்ன பையனா, இப்படி தனியாக அனுப்ப பயப்படுறீங்க, அந்த மாதிரி அது இதுன்னு நிறையா கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் எனக்கே விடை தெரியல, நானே கேட்கணும். அதான் நானே கேட்கணும், உனக்கு சின்ன பையன் மாதிரி தெரியுதா? சின்ன பையன் மாதிரி தெரியல இல்லடா. ஒரு வாரமாவே வந்து உனக்கு நீ வந்து என்கிட்ட பேசின, நான் உங்ககிட்ட பேசல, ஓகேவா? ஒரு வாரமா திட்டின்னு இருந்தேன். ஆனா நான் தான் சொன்னேன் உன்னை மேல படிக்கணும் கேம்பஸ். நீ வந்து என்கிட்ட கேட்ட காலேஜ்ல அந்த கேம்பஸ் வரும்போது என்ன சொன்னேன், நான் மேல படிக்கணுமா இல்ல கேம்பஸ் வேணான்னு எழுதி கொடுக்கணுமான்னு நீ என்கிட்ட கேட்ட. நாங்க தான் சொன்னோம் இல்லடா நீ மேலதான் படிக்க போற அப்படின்னு. ஆனா உனக்கு ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஃபாரின்ல போய் எம்பிஏ பண்றது. ஆனா நாங்க என்ன நினைச்சோம், ஃபாரின்ல போய் உன்னை எம்பிஏ படிக்க வைக்கலாம், எப்படி கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு நாங்க நினைச்சோம். பட் அது கடைசி வரைக்கும் எங்களால பண்ண முடியல. சரி, உனக்கு பிடிச்ச காலேஜ்ல நீ வந்து பேச்சுலர்ஸ் படிக்கணும்னு நினைச்ச. மாஸ்டர்ஸ் இல்ல, பேச்சுலர்ஸ் ஃபர்ஸ்ட், மாஸ்டர்ஸ் சரியா? யூஜி கோர்ஸ் வந்து உனக்கு பிடிச்ச காலேஜ்ல வந்து நீ படிக்கணும்னு நினைச்ச. அந்த டைம்ல வந்துட்டு நமக்கு இவங்க விருப்பத்தோட காலேஜ் இல்ல அந்த டைம்ல கிடைக்கல நமக்கு ஏஐ கோர்ஸ். நீ கேட்ட காலேஜ்ல சீட் இல்ல, சரி? அதனால எந்த காலேஜ்ல கிடைக்குதோ அந்த காலேஜ்ல நம்ம சீட்டு போட்டோம். நான் என்ன சொன்னேன், மாஸ்டர்ஸாவது கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு உனக்கு பிடிச்ச காலேஜ்ல நாங்க சேர்த்து விடுறோம்டா, இப்போதைக்கு இந்த காலேஜ்ல நீ படின்னு சொல்லி உனக்கு கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த காலேஜ்க்கு அனுப்பணும், ஓகேவா? அப்புறம் அதுக்கப்புறம் கேம்பஸையும் வந்து எங்க வாயால் தான் நாங்கள் எடுத்தோம், அதுவும் போச்சா. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பிஜி வந்து போட்டோம், அதுவுமே வந்து எங்களால வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து நின்ட்டான். இவனோட எஃபர்ட் ஃபுல்லாவே போட்டு அங்கே போனான். ஆனாலுமே இவனுக்கு முன்னாடி 1000 பேர் இவனை விட டேலண்டடா லட்சியத்தோட சந்தோஷத்தோட போய் எழுதி நிறைய பேர் பாத்தீங்களா? இதுதான் ஓகேவா? இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் பொறுப்பு வரல. பொறுப்பு கொஞ்சம் வரணும்னா அவங்க கொஞ்சம் இன்னும் வளரணும். இன்னும் இவங்க சொல்றாங்க நாங்க பெரியவங்களாயிட்டோம் அப்படின்றாங்க. பெரியவங்களானா பொறுப்பா இருக்கணும். இப்ப நீ பொறுப்பா நடந்துக்கிறியா? அன்னைக்கு வந்து அந்த சம்பவம் என்னாச்சுன்னா, ஒரு வாரமா வந்து வீட்டுல வந்து ஒரு மன நிம்மதி இல்ல யாருக்குமே. இவனுக்காகட்டும் எங்களுக்காகட்டும் யாருக்குமே மன நிம்மதி இல்லாம ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி போயின்னு இருந்தது. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு காலையில இருந்து எனக்கு மனசு சரியில்லை. முந்தின நாள் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இவனுக்கு சண்டையிலே வேணான்னு சொல்லிட்டான். நான் வந்து டூர் போல, வேணாம் நான் வீட்லயே இருந்துக்கிறேன், உங்ககிட்ட காசை வாங்கிட்டு எனக்கு டூர் போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு வீரவாசனம் எல்லாம் பேசிச்சு, ஓகேவா? நான் சொல்லிட்டேன், நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். என்ன வார்த்தை சொல்லிட்டேன்னா, நாங்கள் படிக்க வச்சுட்டோம், நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது மௌலி, நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எல்லாமே பண்ணோம் அப்படின்னோடனே, அப்போ வந்து எனக்கு முட்டை வேணாம், நீ சொல்லி காட்டின்னு இருக்க, எனக்கு முட்டை வேணாம், எனக்கு டூர் காசு வேணாம் அப்படின்லாம் வந்து வீரவாசனம் எல்லாம் பேசுனது. அது நல்லா வாக்குவாதம் போச்சு, சரிங்களா? பெரிய சண்டையாவே போச்சு முந்தின நாள். அப்போ நான் டூர் போல, உங்ககிட்ட காசை வாங்கிட்டு தான் டூர் போகணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் வீட்லயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டான், ஓகேங்களா? அடுத்த நாள் நான் நினைச்சேன் டூர் போக மாட்டான்ட்டு. நான் வேணுன்னே என்ன பண்ணேன், வீட்டில் உட்காந்துட்டு இப்போ அவங்ககிட்ட ஃபோன் அடிச்சு கேளு, அவன் டூர் போகலன்னா எதுக்கும் ட்ரெஸ் இங்கே வேணுமா வேணாமா, அவன் போறானா இல்லையான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், இவர் கேட்குறாரு ஃபோன் அடிச்சு, டேய் ஏதாவது ட்ரெஸ் வேணுமாடா அப்படின்னா, இல்லை எனக்கு இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸையும் நான் எடுத்துன்னு போறேன் அப்படின்ட்டான். சொன்னியா?
அப்போ நினச்சா அப்போ டூர் போக மாட்டான்னு நினச்சா பையன் திருப்பி டூர் போகிறேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் எங்கள் வீட்டில் வந்து இந்த விஷயம் வேணாம் அப்படின்னா வேணாதான் சரிங்களா. அது என் மனசில் தோணுச்சுன்னா வேணாதாங்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி போனோம் அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் வரும். அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு வாரமாக மனசு சங்கடமாக இருந்ததுனால பிள்ளைய வந்து பேசாமல் அனுப்புகிறோமேங்கிற அந்த மனசங்கடம் இருந்ததுனால நான் வேற என்னமோ நினச்சிக்கிட்டேன். ஏதோ நடக்க போகுது அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி. கரெக்டாக வந்து இவன் டூர் கிளம்பி இங்கே பேக் எடுத்துன்னு போகிறா டபார்னு சட்டிப்பானை கீழே விழுந்து உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பானை உடைச்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி அபசகுடமாக நடக்குது மௌலி. அதெல்லாம் எடுத்து கீழே போட்டு சொல்லுவேன். நான் அப்படி சொல்ல, நானா கை தவறி யதார்த்தமா விழுது. அப்ப கூட உன்னை வெளியில போய் கூட கேட்டேன் போயே ஆகணுமா அப்படின்னு. நீ என்ன சொன்ன? ஆனா போகணும்ட்டா. சரி ஏன் புள்ள சந்தோஷத்துக்கு எடுப்பான்னுட்டு அப்பதான் நான் நல்லாவே சிரிச்சு பேச ஆரம்பிச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி போறானே அப்படின்ட்டு. அடுத்தது போய் பார்த்தா நீ போய் இந்த வாசனம் பேசுனியா இங்க நான் ஊரை விட்டு போறேங்கனால மிஸ் பண்றதுனால இந்த வானமே வந்து அழுகுது, நீங்க அழுக மாட்டேன்றீங்க அப்படின்றது வந்து அந்த யதார்த்தமா பேசின நீ வந்து அது யதார்த்தமா பேசின. ஆனா சுச்சுவேஷன் அங்க சரியில்லைங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாதுல்ல. அது அவருக்குமே நீ கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து சுச்சுவேஷன் வந்து எனக்கு வந்து பயத்தை கிரியேட் பண்ணுச்சு. நீ வேற ஊர் விட்டு ஊர் நாடு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போற, நாங்க யாரும் உங்க கிட்ட இல்லை அப்படிங்கும்போது இன்னும் என் பயத்தை வந்து அம்மாவோட பாசம் வந்து பயத்தை கிரியேட் பண்ணுச்சு. அதனால எனக்கு தானா எனக்கு என்ன அறியாம அழுக வந்துச்சு. அவ்வளவுதான். என் பசங்களை வந்து பேம்பர் பண்ணணும், எங்க கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. இப்ப கூட நேத்து கூட ஒரு விஷயம் நடந்தது. அப்ப கூட இவர் கூட என்ன சொன்னாரு, அவங்களோட லைஃப் நம்ம அதுல தலையிடக்கூடாது, நம்ம கூடவே வச்சுன்னு இருக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு அவங்களோட லைஃப் நமக்கு எடுத்துடக்கூடாது. சென்னையில ட்ரை பண்ணுவோம், அப்படி கிடைக்கல அப்படின்னா வெளியூர் அவன் போட்டோம். வெளியூர்ல இப்ப கிடைக்குது எங்களுக்கு. அப்ப வெளியூர்ல கிடைக்கும் போது நீ போக வேணாம் நீ சொல்லாத, அவனுக்கு கிடைச்சா அங்க போகட்டும் அப்படின்ற மாதிரிதான் நேத்துமே என்கிட்ட பேசினாரு. சரி ஓகே ஃபர்ஸ்ட் சென்னையில ட்ரை பண்ணி பார்ப்போம், அது கிடைக்கல அப்படின்றத வெளியூர்ல கிடைக்கிறத வச்சு நம்ம ஓகே சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். அவனோட லைஃப் அவன் எப்படி இது பண்றானோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனா அன்னைக்கு நடந்த சுச்சுவேஷன் சரியில்லை, அதுக்காக தான் அந்த அழுகை வந்துச்சு, வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. இது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வேற மோனா வந்து என்னை வந்து கூப்பிட்டு என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, எங்கே இருக்க, காலமணியா. நான் சொன்னேன் அப்போ கூட மோனா எனக்கு மனசு சரியில்லைதான், காலையில் அதுவும் வீடியோ பார்த்துட்டு எதுக்குமா இப்படி இது பண்ணீங்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் கூட சொன்னேன் இந்த மாதிரிலாம் நடந்தது மோனா, அதனால தான் உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு படலைன்னா அது ஓகே, நீங்கள் திரும்பி யோசிங்க, உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சொல்லுங்க, நான் போய் அவனை புடிச்சுட்டு வந்துடுறேன் ட்ரெயினா இருந்ததுக்குள்ள கோகர்ல. கிளம்பிட்டாங்க டயர் பஞ்சர் இருந்துச்சு. ஐயோ போய் புடிச்சுன்னு வர போறோம், இவங்களுக்கு டயர் பஞ்சரா அப்படின்ற மாதிரி எனக்குமே இருந்துச்சு. என்னடா இவனை வந்து போக விடுற மாதிரியே எல்லாமே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு எனக்கு. சரி எதுக்கும் போய் பார்ப்போம், இல்லைன்னா நம்ம பார்த்து போன்ட்டு ஃபிளைட் டிக்கெட்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். எதுனா ஒன்று ஃபோன் பண்ணிச்சு அப்படின்னா உடனே ஓடுறதுக்கு எங்கெல்லாம் ஃப்ளைட் இருக்குது, எந்த ஸ்டேஷன் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னால எல்லாத்தையும் தேடி பார்த்தேன். ஆனால் பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டா ஓகே. நம்ம ஒரு வாரமாக வந்து நம்ம மனசு சங்கடமா இருந்தது தான் அந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆயிருக்கே தவிர மற்றபடி எதுவும் இல்லை, பெருசா நடக்கல அப்படின்ட்டு. இதுக்கும் எனக்கும் சம்பந்தம். இன்னைக்கு கூட மதியானம் சொன்னா ஆமாப்பா ஆமாம்மா எனக்கு நேரமே சரியில்லைம்மா, இந்த படிக்கட்டுல நான் வலிக்கு இன்னைக்கு மதியானம் போய் கூட படிக்கட்டுல வலிக்கு விட்டு திருப்பி இன்னைக்கு வலிக்கு விழுந்தேன். இப்ப போய் மதியானம் விழுந்தானே எங்க படிக்கட்டுலதான். ஏன் தண்ணி இருந்ததா? தண்ணி இல்ல, ஐஸ்கிரீம் கொண்டு இப்படி போயிட்டு. அதான் சொல்றேன் இன்னும் நேரம் சரியில்லை அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. இந்த ஏதாவது சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும் இவனை. ஏதோ இவனை வந்து ஏதோ சூனியம் போட்டான் உன்னை சுத்தி பார்த்து தீய சக்தி ஓடி நிக்குது, நல்ல சக்தி ஓடுற மாதிரி பண்ணணும். நேரமே சரியில்லை. ஆமா எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி மந்திர் சுட்ட மாதிரியே கிடக்குறான், ஏதோ வந்து பறிப்போன மாதிரியே வீட்டுல உட்கார்ந்து இருக்கான். ஒரு முதல்ல மௌலி வந்து கலகலன்னு இருந்த மாதிரி இருந்தது. இப்ப வந்து என்னன்னு தெரியல, கொஞ்சம் அதை நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கிற, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பூசை போடணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விபூதி அடிச்சாதான் உனக்கு சரியா வருவேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவ்வளவுதானே தவிர இது பேரண்ட்ஸோட கவலையை தவிர இது பேரண்ட்ஸோட எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற கவலையை தவிர மற்றபடி பசங்களை வந்து என்னைக்கும் நாங்கள் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஏதாவது மேற்கொண்டு மௌலி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்கல, கமெண்ட்ல போட்டு தாக்கிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் வச்சுதான். ஸோ அதுக்காக ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ.
Q&A வீடியோ எடுக்கணும்லாம் வந்துட்டு நாங்கள் எடுக்கல. நீங்கள் வந்து கமெண்ட்ல போகிறதுலாம் வந்து ஒரு மாதிரி அப்படி குத்துற மாதிரி இருந்துச்சு. அது இவன் சைடுல இருந்து இவன் எக்ஸ்பிளனேஷன் மனசுக்காக கொடுத்தது. எங்களுக்கு இப்போ நாங்கள் நேரத்தில் இருக்கோம், நீங்கள் வந்து சொல்கிறீங்க இது அது இது இது அதுன்ட்டு. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் என்ன ஆகுதுன்னு, அதனால சொன்னோம். அதுக்காக ஃபீல் பண்ணது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் போட்டுக்கோங்க. ஓகே, பாய்.